ரஹ்மான் சாருடைய டிவோர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன் சார் இப்படி நிறைய பேர் டக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இல்லை டக்குன்னு இல்லை, எல்லாம் ரொம்ப நாள் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் சாக்ரிஃபைஸுங்கிற பேரில் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது இல்லையா? அதனால் அவங்களுக்குள்ளே என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? உள்ளதுக்குள்ளே அந்தரங்கமான விஷயம் கணவன் மனைவி உறவு தான். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணவும் கூடாது. கண்டிப்பாக இல்லை சார். அந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா நம்ம வந்து செலிபிரிட்டியாக இருக்கிறனால, புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறனால இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்தது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வர்றது இல்லையா? அந்த அவ்வளோதான் இல்லையா? 2 மனிதர்களுக்குள் பிரச்சனை, அவ்வளோதான். அது கணவன் மனைவியாக இருந்தால் பெருசுபடுத்த போகிறது, அவங்களே செலிபிரிட்டியாக இருந்தால் இன்னும் பெருசுபடுறது. இல்லாட்டி இது ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். நீங்கள் ஒரு பெரிய விஷயமா கேட்குறது வந்து என்னடா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் பிரச்சனை, அவ்வளோதான். இது என்ன, இது ஒரு பேசுறதுக்கு இதை பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் உள்ளவன் நான். ஆமாம், ஒரு சண்டை பிரபலமானவங்களுக்குள்ள நடக்கிறதுனால அங்கே உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோதானே. ஒன்றுமே இல்லையா? 2 மனிதர்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை, இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. ஆமாம் சார், ஒன்றுமே கிடையாது. ஜுஜிபி மேட்ரு 2 மனுஷங்களுக்குள்ள வர சண்டை மாதிரி ஒரு சாதாரண விஷயம் எதுவுமே இல்லை. இட்ஸ் as simple as that. ஆமாங்க, ஏதோ ஒரு ராக்கெட் போய் 3ல் இறங்குச்சுன்னா அது ஒரு பெரிய மேட்டராக பேசல. 2 மனுஷ பிறவிகளுக்குள்ள வர சண்டையை போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு. சிக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி.